GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம். வெல்வோம் ஒன்றாக. டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன் தயாரிப்பில் சுதா கங்குரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன், ரவி மோகன், அதர்வா, ஸ்ரீலீலா நடிக்கும் பராசக்தி ஜனவரி 10 முதல் திரையரங்குகளில். மத்திய பிரதேசம் போபாலின் கோலார் பகுதியை சேர்ந்த 18 வயது இளைஞர் சோனு தன்வா. இவர் ராஜஸ்தான் மாநிலம் ஜலாவார் மாவட்டம் புலோரோ கிராமத்தை சேர்ந்த இளம்பெண் ஒருவரை காதலித்து வந்துள்ளார். இந்த நிலையில் அந்த இளம்பெண் கடந்த 15 நாட்களுக்கு முன்பு ராஜஸ்தானில் உள்ள தனது வீட்டிலிருந்து வெளியேறி போபாலுக்கு சென்று சோனுவுடன் தங்கியிருந்துள்ளார். இதனை அறிந்த பெண்ணின் வீட்டார் போபாலுக்கு வந்து அவளை ராஜஸ்தானுக்கு அழைத்து சென்றனர். இதனால் சோனு மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளானார். இந்த சூழலில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு அந்த இளம்பெண் போனில் சோனுவை தொடர்பு கொண்டு ராஜஸ்தானில் உள்ள தனது கிராமத்திற்கு வருமாறு அழைப்பு விடுத்துள்ளார். அதனைத் தொடர்ந்து சோனுவும் புலோரோ கிராமத்திற்கு சென்றுள்ளார். ஆசையுடன் காதலியை பார்க்க சென்ற சோனுவுக்கு அங்கு போயிறங்கிய பிறகுதான் தெரிந்தது தான் மிகப்பெரிய வலையில் சிக்கிக் கொண்டோம் என்று. அங்கு சுற்றி வளைத்த பெண்ணின் குடும்பத்தினர் சோனுவை கடத்தி ஒரு வீட்டில் அடைத்து வைத்தனர். 3 நாட்கள் கொடூரமாக தாக்கியுள்ளனர். 3 நாட்கள் இரவு பகலாக அவர் மீது குடும்பத்தினர் மாறி மாறி தாக்குதல் நடத்தியுள்ளனர். மேலும் சோனு மீது உடல் ரீதியான வன்முறை நடத்தப்பட்டதோடு அவமானப்படுத்தும் வகையில் பீர் பாட்டிலில் சிறுநீரை ஊற்றி குடிக்க கட்டாயப்படுத்தியுள்ளனர். இந்த கொடூர செயலை வீடியோவில் பதிவு செய்து அவர்கள் சோனுவின் குடும்பத்தினருக்கு அனுப்பியுள்ளனர். இது சோனுவின் குடும்பத்தினருக்கு அதிர்ச்சியையும் ஆத்திரத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இதனால் சோனுவின் குடும்பத்தினர் உடனடியாக கோலார் காவல் நிலையத்தில் சம்பவம் குறித்து புகார் அளித்தனர். அதன் அடிப்படையில் நடத்தப்பட்ட விசாரணையில் இந்த குற்றச்சம்பவம் நடந்துள்ளதை கோலார் காவல்துறை உறுதி செய்துள்ளது. மத்திய பிரதேச போலீசார் ராஜஸ்தான் போலீசுடன் ஒருங்கிணைந்து செயல்பட்டு சோனுவை மீட்டனர். அத்துடன் மீட்கப்பட்ட அவருக்கு மருத்துவ பரிசோதனையும் நடைபெற்று வருகிறது. கோலார் போலீஸ் இன்ஸ்பெக்டர் சஞ்சய் சோனி கூறுகையில், ஒரு சிறப்பு காவல் படை சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டவரின் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. மேலும் சம்பவம் குறித்து வீடியோ சரிபார்க்கப்பட்டு வருகிறது. இந்த குற்றச்சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். இதனிடையே தாக்குதலில் ஈடுபட்ட குற்றவாளிகள் அனைவரையும் அடையாளம் காணும் பணியில் காவல் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். மேலும் கடத்தல், சட்டவிரோத காவலில் வைத்தல், தாக்குதல், குற்றவியல் மிரட்டல் மற்றும் பிற மனிதாபிமானமற்ற செயல்கள் தொடர்பான பல பிரிவுகளின் கீழ் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு குற்றவாளிகளை தீவிரமாக தேடி வருகின்றனர். நக்கீரன் பதிப்பகத்தின் சிறப்பு வெளியீடுகள். கைதி எண் 9658, இந்திய எதிர்ப்பு போராட்ட வரலாறு பாகம் 1 மற்றும் 2, தீ பரவட்டும், திராவிட மாடல், சங்க காலம் முதல் ஸ்டாலின் காலம் வரை, பாரியின் வழித்தோன்றல், கலைஞர், மனங்களும் மனிதர்களும். இவை வெறும் புத்தகங்கள் அல்ல. தமிழ் உணர்வு, போராட்ட வரலாறு, சமூக நீதி மற்றும் மனித மனதின் உண்மைகளை தேடுபவர்களுக்கான பொக்கிஷங்கள். இன்றே படியுங்கள், வரலாற்றை உணருங்கள், எதிர்காலத்தை வடிவமையுங்கள். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.